அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூக்குத்தி அவரைக்கு வந்து காரக்குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறேன் எங்கள் பொண்ணு வீட்டில். பாருங்கள், மண் சட்டியில் செய்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, சூடாகட்டும். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அதில் 4 வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் எதுக்கு போடுறதுன்னா காரக்குழம்பு சூடு ஆகாமல் இருக்கும் உடம்புக்கு, வாசனையாக அதுக்காக போட்டுக்கிறது. உளுத்தம்பருப்பு 4 உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 4 உளுத்தம்பருப்பு இருக்கட்டும். 4 உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. பூண்டு போட்டுக்கலாம். அதுலேயே பாருங்க, இவ்வளோ பூண்டு போடுறோம். இது உளுத்தம்பருப்பு வாசத்துக்காக போடுறது. இது கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால் ரொம்ப பொரிய வேண்டாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு. இது பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும். அதுவுமே கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இதுதான் சரி, சின்ன வெங்காயம் தான். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்படி வதங்கணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு இப்படி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கணும் சின்ன வெங்காயம். அது வதங்கக்குள்ளே நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி போகிறோம்ல, தனித்தனியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுப்போம். தக்காளி போட்டுக்குவோம். இதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். குழம்புக்கு தேவையான கல் உப்பே போட்டுக்குவோம். அதில் அப்படியே மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம். 1 by 1 இப்படி கிளறி விட்டு விட்டு போடணும். அப்போ தான் நல்லாவும் வதங்கும், நல்லாவும் இருக்கும். நான் ஒரு 200 கிராமுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 200 கிராமுக்கு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 கரண்டி. அது வதங்கணும். பாருங்கள், 1 by 1 வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு மற்ற மசாலாக்கள்லாம் போட்டுக்கலாம். காயும் போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கணும். அதனால் இப்படி வதங்கணும். பாருங்கள், தக்காளி பூண்டு எல்லாம் சேர்ந்து வந்து இப்படி வதங்கி வரணும். அந்த எண்ணெய் வதங்குறதுல எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து மூக்குத்தி அவரை. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மூக்குத்தி அவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கிறேன். பொரியல் பண்ணப்போ நல்லா இருந்தது. இப்போவும் சரி, இது கொஞ்சம் ஒரு 4 இருந்தது செடியில், எங்கள் பொண்ணு வீட்டு செடியில். சரி, நேற்று பொரியல் பண்ணிட்டோம். கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததெல்லாம். இன்றைக்கி இதை வச்சு கொஞ்சம் காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன்.
காரம் இது கலர் கரெக்டாக வரும். அதுக்காக 1 by 1 வதக்கினா தான் நல்லாயிருக்கும். எந்த காயுமே அப்படியே வேண்டாம் வெறுப்புக்கு வதக்கி போட்டால் நல்லா இருக்காது. இதே அவரைக்காய் நான் செஞ்ச பொரியல் சூப்பராக இருந்தது. மல்லாட்டை பொடி போட்டாலும் நல்லா இருந்துச்சு, தேங்காய் போட்டாலும் நல்லா இருந்துச்சு. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். பாருங்கள், 2 கரண்டி, 2 ஸ்பூன். எங்கள் ஸ்பூன் வேறையாக இருக்கும், இங்கே எங்கள் பொண்ணு வீட்டில் ஸ்பூன் வேறு. ஃபுல்லாக இப்படி வாங்கினோம் 1 by 1 வதங்கிறதுலே பாதி காய் வெந்துடணும். அப்படி இருக்கணும். இது சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது போட வேண்டியது போட்டாச்சு. இன்னும் வந்து சீரகத்தூள்லாம் போடணும். கொஞ்சம் இது காய் வெந்த பிறகு போடணும். அது இல்லைன்னா கசப்பு வந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக அது 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் கொஞ்சமாக காய் வேகட்டும். காய் வேகட்டும். பாருங்க, நல்லா அதை பாருங்கள் கலர் மாறிடுச்சு. பாருங்கள் காயோட கலர் இப்படி கலர் மாறணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் புளியை கரைச்சி கொஞ்சம் கரைச்சி போட்டுக்கலாம். இது வந்து தட்டுப்புளிங்க. இது நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த தட்டுப்புளியில் தூசி இருக்காது, மண் இருக்காது, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டாலும் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். கொஞ்சமாக புளி தான் போட்டேன். லெமன் சைஸ்லேயே பாதி. இதில் இந்த சீரகம், வெந்தயம், சீரகமெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே இது வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இந்த பச்சை புளி வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே இறக்குற பக்குவத்தில் கொஞ்சம் எள்ளு பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், இவ்வளோ கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் எள்ளு பொடி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னாக்கா பரவாயில்ல. மல்லாட்டை இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு 4 பயிறு பொடி பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றியிருக்கேன். தனியாத்தூள் போடுறது சொல்லலை. நீங்கள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதில். ஏன்னா இப்போ வீடியோ பிடிக்க முடியல, அதனால் பாருங்கள் 2 ஸ்பூன் போட்டால் போதும் எள்ளு பொடி. நீங்கள் எள்ளு பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. அதனால் இது பாருங்கள், இது இப்படியே கொஞ்சம் கொதித்து வந்துச்சுன்னாக்கா சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் தான் வைக்கணும். தாளித்து முடிஞ்ச பிறகு சிம்மில் தான் வைக்கணும். இது மண் சட்டினால நிறைய கொதிக்கும். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது கொதிக்கிட்டோம். அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள், நல்லா கொச்சா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா